ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து நான் கட்சியிலிருந்து விலகப் போவதாக அறிவித்திருக்கிறார். புதிய கட்சி தொடங்க போகிறாருங்கிற விஷயம் ஒரு வருடமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் சக்தி கழகம்னு வைப்பாரு, தமிழர் சக்தி கழகம்னு வைப்பாருன்னு நிறைய பேர் ஊடகங்களை கருத்து சொல்றாங்க. அதே சமயம் இது மோடியோட திட்டம் தான். அண்ணா இளைஞர்களை ஈர்க்க மோடி ஒரு திட்டமிட்டு இவரை வச்சு ஒரு கட்சியை ஆரம்பித்து பின்னாடி மெர்ஜ் பண்ணிடுவாங்க, எல்லாம் பாஜகவுடைய வியூகம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வருது. இல்லை விஜயோட இளைஞர்களை பிரிக்கிறது, விஜய்கிட்ட போயிருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் இளைஞர்களை பிரிக்கிறதுக்கு அண்ணாமலை உதவுவார் அப்படின்னு ஒரு கருத்துக்களை பண்ண போகிறாங்க. இது எப்படி போகும்? நீங்கள் அண்ணாமலை எப்படி பார்க்குறீங்க? புதிய கட்சியா இல்லை பாஜகவினுடைய ப்ராக்சியா தான் அவர் இருப்பாரா? ரஜினிகாந்த் ஆதரவு அது இதுன்னு பயங்கரமாக சொல்கிறாங்க ஊகமாக. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரஜினிகாந்த் ஆதரவு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு தரப்புக்கும் நெருக்கமான நண்பர்கள் என்கிட்ட பேசும்போது அண்ணாமலையோட இந்த முடிவு, பிஜேபியிலேருந்து விலகிற முடிவு, ரஜினி ஹி ரிக்ரெட்டட் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரஜினி அப்படி அண்ணாமலைக்கான ஆதரவு நிலைப்பாடெல்லாம் இல்லவே இல்லைன்னு கூட நம்ம உறுதியா சொல்லலாம். அப்போ ஒரே ஒரு கேள்வி தான் நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்வி, பிஜேபியோட ப்ராக்சியா. ஆனா அது பொதுவாக சரியா வராதுங்க. பிஜேபி ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரே நாடு பத்திரிகை பண்ணி கொடுத்துருக்கேன். பிஜேபி ஒரு கொஞ்சம் இண்டிவிஜுவலிசத்தை அவங்க பெருசா ஊக்குவிக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராட்டஜி தான் பெருசா நினைப்பாங்க. அமித்ஷாவே ஒரு வியூக நிபுணர் தான், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். இப்போ உதாரணமா அண்ணாமலையோட ப்ரெஷருக்கோ இல்லை அண்ணாமலையை வைத்து இப்படி ஒரு கேம் பிளான் ஆடுறதுக்கோ பிஜேபி முயற்சி செஞ்சா எல்லா ஸ்டேட்லயும் பல அண்ணாமலைகள் கிளம்பிடுவாங்க. ஒரு ஸ்டேட்லயும் ஏதோ ஒரு புதிய இளைஞர் வந்திருப்பாரு, அவரு கட்சிக்காக பாடுபட்டு இருப்பாரு, வாய்ப்பு கிடைச்சிருக்காது. வாய்ப்பு கிடைக்கலனாலும் கட்சியில தான் காத்திருக்கணுமே தவிர வாய்ப்பு கிடைக்காதவர் அவர் இளைஞர்கள் எல்லாம் பிரிச்சிருவாரு, அதனால நம்ம கட்சியில இருந்து வெளியில் அனுப்பி அவரை ப்ராக்சி ஆக்கிடலாம் அப்படின்னா பிஜேபிக்கு அது மழை திறந்த வெள்ளம் மாதிரி எல்லா மாநிலங்களையும் இப்படி கிளம்பிடுவாங்க. அதாவது தனி கட்சியாகவும் இருக்கலாம், கட்சி கட்டுப்பாட்டையும் மதிக்க வேண்டியது இல்லை, எப்போ வேணாலும் தாய் கட்சிக்கு போய்கிடலாம் அப்படின்னு போவாங்க. அது அப்படி வாய்ப்பு இருக்காதுங்க. பிஜேபியில இருந்து பிரிஞ்சு வந்தவங்க மீண்டும் பிஜேபிக்கு திரும்பி இருக்காங்க, அது நம்ம பாக்குறோம். அது எல்லா கட்சியிலையும் பார்க்கலாம். அதிமுகல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க, திமுக இருந்து பிரிஞ்சு வந்தவங்க மீண்டும் தாய் கழகத்துக்கு திரும்புவாங்க, தாய் கட்சிக்கு திரும்புவாங்க. அப்படி என்னைக்காவது ஒரு நாள் அண்ணாமலை திரும்பி பிஜேபிக்கு போவாரு அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அண்ணாமலையோட தனி கட்சி முயற்சியே பிஜேபியோட ஏற்பாடு தான் அப்படி நான் புரிந்து கொள்ளவில்லை. காரணம் அது சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அண்ணாமலை இப்ப நீங்க சொல்வதை பார்த்தா மற்றும் ஒரு கட்சியா தமிழ்நாட்டில்? அதாவது அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா நோக்கம் இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு இளைஞர்கள், விஜய் பக்கம் இருக்கிற இளைஞர்கள் அவங்கள ஈர்த்தா நமக்கு ஏற்கனவே ஒரு 10% ஓட்டு இருக்கு, அந்த 10% ஓட்டை வைத்து நம்ம முயற்சி செய்யலாம். முயற்சி செஞ்சா நமக்கு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகலாம், முதலமைச்சர் பதவி கூட பிடிக்கலாம். விஜய் பிடிக்கலையா? இப்படி என்ன இருக்கும்? அது கணக்கு தான், அரசியல் கணக்கு தான். அதாவது ஒரு காலகட்டத்தில் எங்களோட சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக அரசியல் அல்லது அரசியல் சம்பந்தமான உரையாடல்கள் 3 படிநிலையில இருக்குங்க. அது ஒரு அரிஸ்டாட்டிலோட தத்துவம் தான். அந்த 3 படிநிலைகள் என்னன்னா, முதல் படிநிலைங்கிறது நம்பகத்தன்மையை உருவாக்குறது தான். இவரெல்லாம் மெத்த படிச்சவருங்க, இவர் சொன்னா சரியா தான் இருக்கும், ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குதல். இப்போ நீங்க திராவிட இயக்கங்களோட தொடர்ச்சியெல்லாம் எடுத்தீங்கன்னா மெத்த படித்தவர்கள் இருப்பாங்க. அவங்க கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஏன் மூட நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கைனா என்ன, ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன. அப்போ அதையெல்லாம் கேட்கும்போது நம்ம விட அதிகமா படித்தவர், அதே நேரத்தில் அவர் அதுக்கு இதை விளக்கமா சொல்றாரு, நமக்கு நமது அறிவு கட்டியவாறு விளக்கமாக சொல்கிறார். அவர் பேர்ல ஒரு நம்பகத்தன்மை உருவாயிருக்க ஈத்தோஸ். அதுக்கு பிறகு புள்ளி விவரங்களோட சொல்லுவாங்க, இன்னென்ன புள்ளி விவரங்களின்படி. அப்போ அதை நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம கண்ணுக்கு எதிராக அது தெரியணும் அந்த புள்ளி விவரம். இப்போ ஒரு கிராமம் பாருங்க, மொத்தத்திலே 3 பணக்காரன் தான் இருக்கான், உங்க 3000 பேரை அவங்க சுரண்டுறாங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியணும் அது அந்த 3 பேர் தான் இருக்கான், ஆனா நம்ம உழைப்பெல்லாம் சுரண்டா, இது பெரிய ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகம், இதுல சமூக நீதி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு திராவிட இயக்க தலைவர்கள் அந்த காலத்துல சொல்லும்போது, இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஊர்களில் அங்கேயே தங்கி கூட்டத்துக்கு போவாங்க, வெறும் கயிற்றுக்கட்டில் தங்கி இருப்பாங்க, எளிமையா இருப்பாங்க, உள்ளூர் மெஸ்ல சாப்பிடுவாங்க. நாவலரே மெஸ்ல சாப்பிட்டுலாம் நான் பார்த்துருக்கேங்க.
அப்போ அவங்க வந்து சைக்கிள் பின்னாடி ஏறி உட்காந்து கூட்டத்துக்கு போவாங்க. நம்ம யாரோ ஒருத்தர், நமக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் சைக்கிள் கொண்டு வருவாரு. இவ்வளவு பெரிய தலைவரு, இவரு இவ்வளவு பேசுறாரு, இவரு எம்ஏ படிச்சவர்னு சொல்றாங்க, சைக்கிள்ல போய் ரொம்ப எளிதா ஒரு மணி நேரத்துல நமக்கு இவ்வளத்தையும் விளக்கிட்டாரே, ஒரு அக்ரேரியன் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு விளக்குறாரு இல்லையா? அப்போ அது வந்து எடுபடுங்க. சோ இந்த 2 குவாலிட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். 3வது முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது என்ன பேத்தோஸ், அதாவது உணர்ச்சி. உணர்ச்சியை வந்து நீங்க இதுல இணைக்கணும். வெறுமனே புள்ளி விவரமோ, வெறுமனே நம்பகத்தன்மையோ மட்டும் ஓட்டு வாங்கி தந்துடாது. ஏதாவது ஒரு வகையில அதுல உணர்வுபூர்வமா நீங்க லிங்க் ஆகணும். அந்த இடத்துல சில நேரங்கள்ல உணர்வுபூர்வமா லிங்க் ஆகிறவங்க கூடிடுவாங்க. ஒரு காலகட்டத்துல திராவிட இயக்கங்கள உணர்வுபூர்வமா லிங்க் ஆனவங்க இருந்தாங்க. கொஞ்சம் படிப்படியா அந்த கனெக்டிவிட்டியை இழந்ததுல அது உணர்வுபூர்வமான லிங்கேஜ் இப்ப இல்ல. விஜய்க்கு உணர்வுபூர்வமான லிங்கேஜ் ஒரு குறிப்பிட்ட அந்த ஏஜ் குரூப்ல வந்திருக்கு. அண்ணாமலை வந்து எதுல வந்து வல்லவர்? அவர் வந்து ஐபிஎஸ் மெத்த படித்தவர், ரைட்டு, பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், பியூரோக்ராட்டிக் மைண்டு, இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிடலாம். ஏன்னா அவரோட பழைய ஹிஸ்டரி இருக்கு. புள்ளி விவரங்கள் எல்லாம் வச்சு திமுக அரசை அடித்தெறிந்தார், அவரு திமுகவுக்கு அவர்தான் சவால், அது கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவர் வந்து உணர்வுகளை வந்து தட்டி எழுப்பி இளைஞர்களை எல்லாம் தன் பக்கம் இழுத்துருவாரு அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவரு சொன்ன உணர்வு எல்லாமே வலதுசாரி சிந்தனை உணர்வுகள் தான் இது வரைக்கும். அதாவது பிஜேபியோட சித்தாந்தங்கள், அதை மட்டும்தான் அவர் பிரதிபலிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது உணர்வு பூர்வமாக வந்து லிங்க் பண்ணல. அப்படி லிங்க் பண்ணியிருந்தா 2024 காலகட்டத்திலேயே வந்து அவர் பெரிய அளவுக்கான ஓட்டு சதவீதத்தை பெற்றிருக்கணும். அப்படி அது மோடிக்கான தேர்தல், அதுல கூட அவரால் அவ்வளவு பெரிய அளவுக்கு பெற முடியவில்லை. இன்னொன்னு என்னன்னாங்க, ஒரு மாடர்ன் பொலிட்டீஷியன், அவர் 35 வயசு 36 வயசுல வராரு, மாடர்ன் பொலிட்டீஷியன் தானே. இப்ப அதே மாதிரி புதுசா மாடர்ன் பொலிட்டீஷியனா வர்ற விஜய் நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. வேட்டி சட்டையில ஒரு பொலிட்டீஷியனோட ஃபார்மல் ட்ரெஸ் கோட் எல்லாம் எடுத்தாச்சு இல்ல. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப அந்நியமான கோட் சூட். அதே அவர் எப்படி சொல்றாரு திருச்சி கூட்டத்துல, நாம எல்லாம் கோட் சூட் போடக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு. யார் போடக்கூடாதுன்னு சொன்னா? அம்பேத்கரே வந்து அந்த காலகட்டத்திலே வந்து கோட் சூட் போட்டு தான் எல்லாமே பண்ணாரு. ஆனா அதை வந்து அவர் உணர்வுபூர்வமா லிங்க் பண்ணல. உங்களுக்கு 1950s திரைப்படங்கள் பராசக்தி, ஓரிரவு, அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கதாநாயகர்கள், வில்லன் எல்லாருமே கோட் சூட்டு தான் போட்டிருப்பாங்க. பணத்தோட்டம், ஆனந்த ஜோதியில பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த காலத்து படங்கள்ல எல்லாருமே கோட் சூட்டு போடுறாங்க. வில்லன் எம்ஜிஆரும் போட்டிருப்பாரு, நம்பியார் எல்லாருமே கோட் சூட்டு போட்டிருப்பாங்க. எம்ஜிஆர் லவ் சீன்ல கூட கோட் சூட்டு தானே. இல்ல, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு கையை விரிக்கிறாரு முதலமைச்சர் விஜய். நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னா நம்ம வாடகை எல்லாம் கொடுக்காம தானே குடியிருக்க போறோம். இதே வந்து காதல் பாட்டா எம்ஜிஆர் பாடும்போது குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும்ன்றாரு. அவரே அடுத்த கேள்வி கேட்டுருவாரு, வாடகை என்ன தர வேண்டும் கேட்டுருவாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த உணர்வு பூர்வமாக சில லிங்கேஜ் கொடுக்கறது, அது வந்து எல்லா அரசியலுக்கும் அது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலையோட இதுவரைக்குமான அவரது அரசியல், அதாவது அவரு மாநில தலைவரா பதவி ஏற்றதிலிருந்து தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் அரசியல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் உணர்வுகளோட அவர் எங்க ஒன்றி கலந்தாரு? அவரு அப்படியான ஒரு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவர் வந்து புள்ளி விவரங்களோட அடித்தெறிந்தார், திமுகவை வந்து பெரிய அளவு கிரிட்டிசைஸ் பண்ணாரு, அப்புறம் வந்து மெத்த படித்தவர், ஐபிஎஸ் அதிகாரி. அந்த 2 விஷயத்தை தாண்டி 3வது தேவையான விஷயத்த அவர் அரசியல்ல கொண்டு வரவே இல்லை. இப்ப அதுவுமே தேய்மானம் அடைஞ்சிடும். என்ன காரணம்னா திமுக ஆட்சியில இல்ல. அப்ப நீங்க தாவேகாவுக்கு எதிராக மட்டும்தான் இப்ப கருத்து சொல்ல முடியும். ஒரு ஸ்பெசிபிக் அட்வான்டேஜ் இருக்கு. திமுகவும் அண்ணா திமுகவும் அப்படி கருத்து சொல்லும் போது இவங்க ஏற்கனவே இவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னு எளிதா கேள்வி கேட்டலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்து சொல்றாரு, தாவேகா எதிர்வினை, நீங்க ஸ்டெர்லைட் போராட்டத்துல துப்பாக்கி சூடு நடந்து டிவியில பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு இதை பத்தி கருத்து சொல்ல என்ன தகுதி இருக்கு? இந்த கேள்வியை கேட்டுருவாங்க. அண்ணாமலை அப்படியான ஒரு கருத்தை சொல்லும் போது அப்படியான ஒரு கேள்வி கேட்க முடியாது. அது ஒண்ணுதான் அவருக்கான அட்வான்டேஜுங்க. அப்போ அவர் ப்ரோ பிஜேபியாவும் அவரோட தனி கட்சியில சவுண்ட் பண்ண முடியாதுன்ற, அப்படி பண்ணாருன்னா பழைய பெறுவாரு அவரு. அந்த இடம் எனக்கு வந்து அவர் பிஜேபி ப்ராக்சி அப்படின்னு அதனாலதான் நான் நினைக்கல. இல்ல, நீங்க சொல்ற விளக்கங்கள் எல்லாம் சரிதான். ஆனா ஆன்டி பிஜேபியா அண்ணாமலை செயல்படுவாரா? செயல்பட்டா அது ரொம்ப செயற்கையா இருக்காது. நேற்று வரை மைக்கேல் பேட்டியில கிறிஸ்தவ மத மாற்றம் நடக்குதுங்கிற அளவுக்கு இந்துத்துவா பேசினது, கோவில்களை திமுக இடிச்சிச்சுங்கிறதுல இருந்து
ஆலயத்துல தீபம் ஏற்படுத்த விடாம கலைஞர் தடுத்தாருன்னு நிறைய உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூட திமுகக்கு எதிராக பேசணுங்கிற அடிப்படையில் இந்துத்துவ தன்மை, எண் மக்கள் யாத்திரை, ராமேஸ்வரம், புனித தலம்னு அந்த இந்துத்துவ ஐடியாலஜி தானே பேசியிருக்காரு. பெரிய லெவல்ல இந்துத்துவ ஐடியாலஜி அவர் முன்னெடுக்கல. அண்ணாமலை ஆன்டி பெரியார் பேச மாட்டாரு, ஆன்டி முஸ்லீம் ரொம்ப பேசல எச் ராஜா அளவுக்கு. இருந்தாலும் அந்த இந்துத்துவ முகாம்ல இருந்து தானே அவர் இருந்தாரு. இப்ப திடீர்னு பாஜகவினுடைய ஒரே நாடு ஒரே கொள்கை, மும்மொழி கொள்கை திட்ட எதிர்ப்பு இதெல்லாம் அவர் பேசினார்னா அது அவருடைய தன்மைக்கு, அவரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு அது நம்புற மாதிரி இருக்குமா? அண்ணாமலையை ஃபாலோ பண்ணவங்க பிஜேபியோட சித்தாந்தங்களால ஈர்க்கப்பட்டா ஃபாலோ பண்ணாங்க. இவருடைய ரசிகர் தன்மை கிட்டத்தட்ட இவர் சினிமால நடிக்காத ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வச்சிருந்தாரு, அவ்வளவுதான். அதுக்கு ஆனா அந்த இடத்துல ஒரு தவறு என்னன்னா, அவர் பொலிட்டிஷியனோட ட்ரெஸ் கோட உடைச்சிருக்கணும். அவர் வேட்டு சட்டைக்கு போயிட்டாரு. ஐபிஎஸ் ஆபீசருங்க, ரிட்டர்ன்டு டு பாலிடிக்ஸ், ரிசைன்ட் அண்ட் ரிட்டர்ன்டு. அப்புறம் ஃபார்மல் ட்ரெஸ் கோடுக்கு போய் ஒரு சராசரி அரசியல்வாதி மாதிரி தான் அவர் தோற்றமளித்தார். இப்ப பாத்தீங்கன்னா வேற மாதிரி தோற்றமளிக்கிறாரு. இப்போ ஆஃப் லேட் இப்ப அமித்ஷா கூட இருக்கிற புகைப்படத்துல கூட பார்த்தா அவர் வேற ஒரு ட்ரெஸ் கோட்ல தோற்றம் அளிக்கிறாரு. இது எதுக்குன்னா தோற்றமும் முக்கியம். அதாவது ஒரு திரை நட்சத்திரம் அல்லது அரசியல்வாதி ரெண்டு பேருக்குமே தோற்ற அரசியல் ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா இருக்குங்க. தோற்ற அரசியல் எதுன்னா அது ஒரு வகையில ரொம்ப கொச்சையா சொன்னா உடல் அரசியல் தான். விஜய் கூட அந்த திருச்சி மாநாட்டுல அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னான்னு தெரியல, நாங்களாம் என்ன கவர்ச்சி காட்டுறவங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை. ஆனா அது திரை கவர்ச்சிங்க, அவர் சொன்னது தப்பு. அப்படியான கேள்வி கிடையாது. அதாவது நம்ம ஒரு ஃபீமேல் ஸ்டாரோட கவர்ச்சியை அப்படி மீன் பண்ணல. திரை கவர்ச்சியில ஒரு உடல் மொழி இருக்கு. தோற்ற அரசியல் என்ன, காதலனா தோற்றமளிப்பீங்க, அதே நேரத்துல அண்ணனா இருப்பீங்க, அதே நேரத்துல யாருக்காவது தம்பியா இருப்பீங்க, அதே நேரத்துல ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருப்பீங்க, அதே நேரத்துல ஒரு சின்ன பாப்பாவுக்கு நீங்க மாமனா இருப்பீங்க. ஒரே நேரத்துல பல ரூபங்கள் எடுக்கிறது தான் அது. இது இப்ப மு க ஸ்டாலின் ரேஷன் கார்டு வீடு தேடி வீடு கொண்டு ரேஷன் பொருள் கொடுக்குற திட்டம், அதுக்கு தாய்மானவர்னு ஒரு பேர். அவரே என்னை அப்பான்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றது. ஜெயலலிதா அரசியல்ல பாருங்க, அன்பு சகோதரின்னு ஆரம்பிச்சா அன்பு அம்மாவா மாறினாங்க. இது எப்போதுமே நம்ம ஒரே நேரத்துல பல ரூபங்கள் எடுக்கிறது. நீங்க பக்தி இலக்கியங்களை இதை பார்க்கலாம். அண்ணம்மா காதலின்றான் பாரதி, அவன் ஆம்பளை ஆனா காதலி, எனக்கு காதலி. ஒரே நேரத்துல பல ரூபங்கள்ல ஆண்டவனை வழிபடுற மாதிரி தலைவர்களை வழிபடுறது அது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. கவர்ச்சின்னு அதை நீங்க எடுத்துக்க கூடாது. கண்ணம்மா காதலின்னா பாரதி கண்ணனை கவர்ச்சியா பார்த்தானா என்ன? விஜய் அந்த இடத்துல ஒரு தவறு பண்றாரு. அண்ணாமலைக்கு அந்த தோற்ற அரசியல் இல்ல. அதான் அதோட சிக்கல். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் அதுதான். இந்துத்துவ முகத்தோட மட்டுமே காட்டிட்டு வந்த அண்ணாமலை திடீர்னு அந்த முகத்தை மாற்றி அமைக்க அவர் என்ன 10 தலை ராவணனா? ஒரே முகம் தானே இருக்கணும், 10 தலை இருக்க முடியாது இல்ல? அது ஒரு நியாயமான கேள்வி. இது கஷ்டமான ஒரு கட்டம். அதை எப்படி அவர் தாண்ட போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கேள்வி எழும்பும். அண்ணாமலை நாளைக்கு விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது விஜய் தரப்புல இன்றைக்கு சில பழைய நம்ம தமிழ்நாட்டு சித்தாந்தங்களை உயர்த்தி பிடிக்கிறவங்க அமைச்சர்களே இருக்காங்க. இப்போ ராஜ்மோகன் அவர்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சமூக நீதி சார்ந்த சித்தாந்தங்களை பேசுறாரு. அவரோட பேக்ரவுண்ட் அப்படி இருக்கு. அப்ப அவங்கள வச்சு விஜய்க்கு பதில் விஜய் தரப்பு அண்ணாமலைக்கு பதில் சொல்லணும். நீங்க யாரு? நீங்க மைக்கேல் பிட்டியில நீங்க என்ன பண்ணீங்க, என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்தீங்க அப்படின்னு. அதாவது திமுக ஒரு விஷயம் சொல்லும் போது ஆட்சியியலை எடுத்துருவாங்க. அண்ணாமலை விஜய் மீது குற்றம் சாட்டும் போது அவரோட பழைய அரசியல் எடுப்பாங்க. இது அவரோட சிக்கல். இல்ல இப்ப அமித்ஷாவை அதாவது எல்லாரும் என்ன பண்றாங்க, அது என்னங்க இது போன்ல சொல்லிடலாம், மெயில் அனுப்ப வேண்டியதானே பதவி விலகுறேன்னு, கட்சியை விட்டு விலகுறேன்னு. அமித்ஷாவை பார்த்து புத்தகங்களை கொடுத்து ஆற தெளிவி இப்படிதான் ஒரு கட்சியை விட்டு விலகுவாங்களா? இதெல்லாம் தான் எங்களுக்கு ஐயத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. பலர் இவர் போய் பேசுனதே நயினாரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருங்க. அப்புறமேட்டு அவருக்கு அந்த மத்திய அமைச்சர் பதவிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த லாபியும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அண்ணாமலை ஆஃப் ஆயிடுவாருங்க. அதுக்கான அழுத்தம் தாங்க இந்த புதிய கட்சிங்கிறதுலாம். அவருக்கு மினிஸ்டர்னு அமித்ஷா ஒரு ஆஃபரை கொடுத்துட்டாருன்னா அவர் அமைதியாயிருவாரு அப்படிங்கிறாங்க. இல்லை நயினாரை ஏதாவது சேஞ்ச் பண்றது, இப்போ நயினாரும் போயிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கும்போது
அவர் போறது, புதிய கட்சி தொடங்குறதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டென்ட்டு, இல்லாட்டி ஏதாவது டெல்லிக்கான லாபி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் அப்படின்னு சில பேர் பேசுறாங்களே. புதிய கட்சி துவங்குவாரா மாட்டாரான்னு உறுதியா இது வரைக்கும் நமக்கு தெரியல. பிறந்த நாளோட புதிய கட்சி அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்றாங்க. வருது வரலங்கிறத தாண்டி அண்ணாமலையோட அரசியலை மட்டும் பாருங்க. புதிய கட்சி தொடங்கல அப்படின்னா அண்ணாமலை ரொம்ப எக்ஸ்போஸ் ஆவாரு. இப்ப இருக்கிற ஆதரவு விட ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு ஹைப்பு கிரியேட் ஆயிடுச்சு. புதிய கட்சி துவங்கினாலே எக்ஸ்போஸ் ஆவார். என்ன காரணம்னா அவரோட பழைய இந்துத்துவ முகம் வந்து காரணம், முக்கியமான காரணம். அப்ப ரெண்டு விதமாகவும் அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப அமித்ஷாவெல்லாம் ஏன் போய் பார்க்கணும்? ரிசைன் பண்றவரு அப்படியே போன்ல சொல்லிட்டு ரிசைன் பண்ண வேண்டியது. எதுக்கு ஆள கழுவணும்? கேள்விக்கான விடை என்னன்னா, அண்ணாமலையின் அலமாரிகளில் இருக்கிற எலும்பு கூடுகள். அண்ணாமலை அப்பழுக்கற்றவர் இல்லையே. அவர் பேர்ல வந்து குற்றச்சாட்டுகளுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு இது வரைக்கும்? அவங்க மனைவி பேர்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு? அவரே என்ன சொன்னாரு? நான் வந்து பேங்க் லோன் வாங்கி முதல்ல பிரதம மந்திரி ஸ்கீமு கீழே பால் மாடு வாங்கி வியாபாரம் பண்ண போறான்னு தானே சொன்னாரு. அப்படித்தானே சொன்னாரு. சமீபத்துல சொன்னாரு. என் வீட்டுக்கு வாடகையே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாருன்னு சொன்னாரா சொல்லலையா? ஆமா ஆமா ஆமா. ஆனா 1 லட்சம் ரூபாய் வாடகை. ஆனா 1 லட்சம் ரூபாய் வாடகை. எனக்கு கூட அப்படியான ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ நமக்கு அப்படியான நண்பர்கள் இத்தனை வருஷத்துல கிடைக்கவே இல்லையா, வாடகை கட்டுற ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சேன். அப்ப அண்ணாமலை பேசின எல்லா பழைய விஷயங்களும் அவருக்கு எதிராக எடுத்து பிரயோகம் செய்யப்படும். திமுக அண்ணா திமுக கூட அந்த ஆட்டத்துல கலந்துக்காதுங்க. ஏன்னா அவங்க ரசிப்பாங்க உள்ளூர் ஒதுங்கி இருந்து. விஜய் தானே தர்ம சங்கடப்பட போறாரு. விஜய் தரப்பு எடுத்து அதை திருப்பி அடிக்கும். அண்ணாமலை வெர்சஸ் விஜயா வந்து இந்த யுத்தத்தை மாத்தி கொண்டு போவாங்க. ஆனா அண்ணாமலைக்கான வெற்றி எந்த இடத்துல சாத்தியம் நம்ம பார்க்கணும்ல. தனி கட்சின்னு துவங்கிட்டாரு. அதுக்கு பிறகு உடனடியாக வந்து உள்ளாட்சி தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வருது வச்சுக்குவோம். இடைத்தேர்தல் அண்ணாமலை நிற்பாரா மாட்டாராங்கிற கேள்வி வரும்ல. அப்பனா அவருக்கான வாய்ப்புங்கிறது பெருந்துறை மட்டும் அவர் நிக்கலாம். வேற இடங்கள்ல நின்று எந்த வாய்ப்பும் கிடையாதுங்க. அந்த அந்த தைரியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணுவாரா? ஏன்னா விஜயே அந்த தைரியமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. ஆனா அதே எம்ஜிஆர் பண்ணாரு. சரி, எம்ஜிஆருக்கான கான்பிடன்ஸ் எந்த இடத்துல இருந்து வந்தது? அவர் திண்டுக்கல் தேர்தலில் ஜெயிச்ச பிறகு தானங்க அவர் அரசியல்வாதியா அது சவுத் சைடு அவருக்கு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு. எல்லாம் வாய்ப்பா அமைஞ்சது. ஒரு தேவர் கம்யூனிட்டி மாயத்தேவர் அங்க கொண்டு வந்து போட முடிஞ்சது. ஏற்கனவே அந்த தொகுதியே வந்து ஒரு மாதிரி அதுல ஒரு எம்ஜிஆர் ஆதரவு நிலைப்பாடு உள்ள ஒரு தொகுதி தாங்க. ஏன்னா நான் அப்போ அங்கதான் பணியாற்றிட்டு இருந்தேன். கண்கூடா பார்க்க முடிஞ்சது. இதே பெண்கள் ஆதரவுங்க. இன்னைக்கு எல்லாம் நம்ம சென்சி 35 அதே எம்ஜிஆர் தானே அந்த இறந்து போன எம்பி காண்டி பிரச்சாரம் செஞ்சவரு உதயசூரியன் சின்னத்துல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் தானே உதயசூரியன் காட்டி பிரச்சாரம் செஞ்சாரு எம்ஜிஆர். 71 வரைக்கும் வந்துங்க. 71 தேர்தல்ல திமுக 184 சீட்டு வெற்றி பெற்றதுக்கு காரணம் எம்ஜிஆர் ஒரு முனையில இருந்து மறுமுனை வரைக்கும், அதே மாதிரி கலைஞர் இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும். அப்படித்தானே? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஸோ அதாவது அந்த மாதிரியான ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும்போது ஏதோ ஒரு வகையில அரசியல் சூழல் வந்து அதுக்கு பொருத்தமாக அமையணும். அமையாம அந்த சேஞ்சை ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுலன்னா, ஒரு சேஞ்சு நடந்துருச்சு. அந்த சேஞ்சில் மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கல. அது விஜய் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஓட்டு கூட போட்டிருந்தீங்கன்னா அப்படி அவரோட ஆதங்கத்தை அவர் சொல்றாரு. ஆனா ஜனங்க தெளிவா தான் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு பாடம், ரைட்டு. அதே நேரத்தில் புதிய கட்சியை முழுமையெல்லாம் நம்பல. புதிய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பழைய 2 கட்சிகளும் சேர்ந்து அந்த புதிய கட்சியை கண்ட்ரோல்ல வைக்கணும்னு தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 108ங்க, மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து 126. அப்ப என்ன மக்களோட தீர்ப்பு என்ன? இவங்க அதுக்கு பிறகு மாற்றி ஓட்டு போட்டாங்க, சட்டமன்றத்துல நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறதுக்கு உதவி செஞ்சாங்க. அதெல்லாம் ஜனங்க தீர்ப்புக்குள்ள வராது. மக்கள் தீர்ப்பு வந்து ஒரு சைடு 108, இன்னும் 2 சைடு சேர்ந்து 126. அப்படிதான் மக்கள் தீர்ப்பு. அப்ப ஒரு சேஞ்ச் நடந்திருக்குங்க. அந்த சேஞ்ச் நடந்த அடுத்த 6 மாசத்துலயோ இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ளேயோ மறுமாறுதலை கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை விரும்பினார்னா அது நிச்சயமாக அப்படியான மறுமாறுதல் வராது. ஏன்னா மறுமாறுதலுக்கான காலகட்டம் என்பது ஒன்று இடைத்தேர்தல்கள், இல்ல உள்ளாட்சி தேர்தல்கள். ஏன்னா நகர்ப்புற உள்ளாட்சியும் கலைக்க போறாங்க, கிராமப்புற உள்ளாட்சியில ஏற்கனவே நமக்கு தேர்தல் நடத்த வேண்டியது இருக்கு.
சோ அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல்களை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கும் போது இத்தனை மேயர் ஜெயிச்சாங்க, இத்தனை நகராட்சி தலைவர் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாயிரும். மேயர்னா அத்தனை மேயருக்கான கேண்டிடேட் வேணும் நம்ம புதிய கட்சிக்கு, அத்தனை மேயருக்கான ஜெயிக்கிறதுக்கான செல்வாக்கு வேணும். அப்படியான ஒரு வாய்ப்பு இருப்பது இன்றைய தேதிக்கு திமுக, அதிமுக மற்றும் ஆளுங்கட்சி தாவேகா, இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதை தாவேகா கிளவரா என்ன நிறுத்துது, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில தாங்க போட்டி அப்படின்னு கிளவரா நிறுத்துது. அப்போ திமுக கூட அதுக்கு அவங்களுக்கு அது லாபம் தானே. திமுகவை பொறுத்த வரைக்குங்க கிட்டத்தட்ட 60 தொகுதி, 60 எம்எல்ஏ லிஸ்ட் இருக்கு. கொஞ்சம் பேர் கூட்டணியில் இருந்தவங்க மாற்று கருத்தோட போறாங்க. அதை பத்தி திமுக இப்போதைக்கு கவலைப்படாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளே கூட உங்க இதுலயே நிறைய தடவை பேசியிருக்கோம், அவங்க டிமாண்டுக்கு திமுக அவ்வளவு சீட்டு கொடுத்தது தப்பு, அப்பவுமே தப்புங்க. சரி, ஒரு ராஜ்யசபா சீட்டோ இத்தனை எம்எல்ஏ சீட்டோ அள்ளி கொடுக்குற அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை கிடையாதுங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்சதுங்க. பிஜேபியோட கூட காங்கிரஸ் கட்சி வலிமை குறைவாக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்கு, அது சிதைய வேண்டாங்கிற ஒரு எண்ணத்துலதான் திரு மு.க. ஸ்டாலின் அந்த ஏற்பாட்டுக்கு சம்மதித்தார். பெரும்பாலும் கருத்து சொன்ன எல்லாருமே அது ரொம்ப அதிகம் தான் ஃபீல் பண்ணப்பட்டதுங்க. அஸ்யூமிங் காங்கிரசுக்கு இடம் குறைத்து தேமுதிகவுக்கு இடம் குறைத்து திமுக இன்னமும் அதிகமான இடங்கள்ல போட்டி போட்டிருந்தா வெற்றி விகிதாச்சாரம் மாறி இருக்கும். வேலையும் பார்க்கலங்க. காங்கிரஸ் கட்சி வேலை பார்த்திருந்தா அவங்களோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அந்த 3 ஜெயிச்சாங்க. மீதி ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல வெறும் 2ங்க. அப்போ அவங்க எங்கேயுமே அவங்க ஓட்டு வங்கியை உருவாக்கல, ஓட்டு வங்கியை டிரான்ஸ்பர் பண்ணல, வேலையும் பார்க்கலன்னு தெள்ள தெளிவா தெரியுது. 28 தொகுதியிலுமே அவங்க வேலை பார்க்கலங்க. இப்ப கன்னியாகுமரி தொகுதியில கிறிஸ்டின் ஓட்டு வங்கி 60%ங்க. இப்ப கிறிஸ்தவ ஓட்டு வங்கி பெரும்பாலும் விஜய்கிட்ட போச்சு அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஏன் போகவே இல்லை? ஒரு இடம் கூட ஜெயிக்கல. இயற்கையா ஜெயிச்சிருக்கணும்லன்ற, கன்னியாகுமரியில இயற்கையா ஜெயிச்சிருக்கணும்ல. அங்க பெண்கள் ஓட்டு வங்கி அங்க அதிகங்க. கன்னியாகுமரியில எப்போதுமே அவங்க ஃபோர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. கன்னியாகுமரியில பெண்கள் ஃபோர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க, பொலிட்டிக்கல் ஃபோர் ஃப்ரண்ட்ல. அப்போ இது அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டத்துல தாவேகாவுக்கு எந்த வெற்றியுமே கிடையாது. அப்போ தாவேகாவோட வெற்றிய பொதுவாக தமிழ்நாடு தழுவிய வெற்றியாக நான் எடுத்துக்கவே இல்லை, முதல்ல இருந்தே எடுத்துக்கலங்க. தாவேகா வெற்றி ஆக்சிடென்டலா இன்சிடென்டலான்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டுங்க. நான் ஆக்சிடென்டல் தான் நினைக்கிறேன், அதை நான் இன்சிடென்டலா எடுத்துக்கவே இல்லை. பல காரணங்கள் இருக்கு. அது இப்ப நம்ம அனலைஸ் பண்ணோம்னா வெறும் போஸ்ட்மார்ட்டமா தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் தானே அண்ணாமலையோட புதிய கட்சி வருது. இவ்வளவு சேஞ்ச் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நீங்க புதிய கட்சிக்குள்ள போறீங்க. அப்போ புதிய கட்சி பிஜேபியோட பிராக்சி கட்சியா இருந்தா அவ்வளவுதான், கதை முடிஞ்சது, அங்கேயே நம்ம மறந்துடலாம். இல்ல அவர் ஒரு புதிய கட்சியா வந்தா அவர் மீண்டும் தமிழ்நாடு தழுவிய கொள்கைகளை தான் அவர் பேசணும். இப்போ விஜய் என்ன கொள்கைகள் பேசுறாரு, திமுக கொள்கைகளுக்கும் விஜய் கொள்கைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, அதிமுகவுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, எதுவுமே கிடையாது. எல்லாமே தமிழ்நாடு சென்ட்ரிக்குங்க. ஆமா ஆமா. இப்ப ஜல்ஜீவன் 2 வந்துருச்சுங்க. ஜல்ஜீவன் 1ல இருந்து 2 அது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 1க்கு நம்ம கையெழுத்து போட்டது, இப்ப 2க்கு கையெழுத்து போட்டிருக்கோம். கிராமப்புறங்கள்ல பைப் மூலமா குடி தண்ணீர் கொடுக்கணும், இதான் அடிப்படை நோக்கம். பார்த்தா நல்ல நோக்கம் மாதிரி தெரியும், ஆனா ஃபண்டிங்ல ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் நம்ம டிலே பண்ணோம். மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்துல அதுல கையெழுத்து போடுறத ஏன் டிலே பண்ணோம்னா அதுக்கான ஃபண்டிங் ரீசன்ஸ் இருக்கு. அந்த திட்டத்தை எதிர்த்து கிடையாது. அப்போ ஃபண்டிங் ரீசன்ஸ்ல நம்மளால அவ்வளவு ஃபண்டிங் பண்ண முடியாது. ஆனா அது பிரதமரோட ஜல்ஜீவன்கிற பெயர்ல ஓடுது. அப்பனா மத்திய அரசாங்கம் அதிகமான ஃபண்டு கொடுக்கணும். இந்த உரிமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுத்து கையெழுத்து போடுறதை டிலே பண்ணி வச்சிருந்தோம். இப்ப இவங்க கொண்டு போய் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டாச்சு. இப்போ கையெழுத்து போடும்போது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சுமை இங்க சேரும், நமக்கு சேரும். இது போக அதுல 2-3 மல்டி வில்லேஜ் ஸ்கீம் இருக்குங்க, சிங்கிள் இண்டிவிஜுவல் வில்லேஜ் ஸ்கீம் இருக்கு. அது தனித்தனியா சில கிராமங்களுக்கு மட்டும் குடிநீர் இணைப்பு கொடுப்பது குழாய் மூலமா. என்ன காரணம்னா ஏற்கனவே சுத்தி இருக்கிற வளர்ந்த கிராமங்கள்ல ஏற்கனவே குழாய் மூலமா ஊராட்சியே கொடுத்துட்டு இருக்கோம். சில கிராமங்கள் ஒட்டுமொத்தமாவே அப்படி பைப் தண்ணி இல்லாமலே இருக்குங்க. அப்போ மல்டி வில்லேஜ் இதுக்குள்ள இருக்கிற ஃபண்டிங் டிஃபரன்ஸ் எல்லாம் அட்ரஸே பண்ணல, இது வரைக்கும் பண்ணலைங்க. ஆனா இப்ப கையெழுத்து போடுறாங்க. இப்ப அண்ணாமலையோட நிலைப்பாடுகள் என்னங்கிற கேள்வி வரும். இது இப்போ பொதுமக்களுக்கு இப்ப போய் சேராதுங்க.
ஆனா நீங்க வந்து குழாய் மூலமா குடிநீர் கொடுத்துட்டு அதுக்கு நீங்க காசு கேட்பீங்க பாத்தீங்களா, அப்போ சிக்கல் வந்துடும். நீங்க எங்க வீட்டுக்கு எடுத்தா எங்க கிராமத்துல குடிநீர் குழாய் இருக்குங்க, ரைட்டுங்களா? நான் வீட்டுல இருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து 10 பேரையோ 4 பேரையோ யாரோ ஒருத்தங்க போய் குடியிருக்கிறாங்க, நிறைய பேர் அங்க போய் அவங்க வந்து குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இப்ப நம்ம எப்பமாவது போகும்போது அவங்க ஒரு குடம் தண்ணியை எடுத்து வந்துருவாங்க. பக்கா தண்ணிங்க, குடிநீர் நீங்க நகரத்துல எப்படி தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளவு பக்காவான குடிநீர் தண்ணி. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில இருந்து சப்ளை ஆகுது இதுக்கு, அதாவது காமன் பம்புக்கு சப்ளை ஆகுது. ஒரு சின்ன கிராமம் அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் இல்ல 8 பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து பைப்பு போட்டு வச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் தண்ணி வரும், பைப்பை திறந்து தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா வீட்டுக்கு கொடுக்குறேன்றீங்க. எனக்கு அது தேவையே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே வீட்டுல இருந்து ஆள் போய் பிடிச்சி வந்துட்டு இருக்கேன், எந்த செலவும் இல்லாம. இப்ப நீங்க வீட்டுக்கு கொடுத்த பிறகு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அது வந்து மீட்டர்டு ரேட்டு. அப்போ பிராக்டிகலா என்ன ஆகுனா, நான் ஏற்கனவே வீட்டுல வந்து ரெகுலர் போர் தண்ணியை தான் நான் மற்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கேன், குளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம். இப்போ தஞ்சாவூர் மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 40 அடி 50 அடியில காவிரி தண்ணியே கீழே கிடைக்குதுங்க, தண்ணி நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா சில பேர் அதே கூட குடிச்சுக்குவாங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். குளிக்கிறதுக்கோ மற்ற எல்லா தேவைகளுக்கும் அது போதுமானது. ஆனா நீங்க பைப்பை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து அந்த பைப்பு தண்ணியில குளிக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு டோட்டல் மீட்டர் நீங்க போட்டீங்கன்னா எனக்கு வந்து செலவு ரொம்ப கூடும். இதுக்கான விளக்கம் இன்னும் கொடுக்கவே இல்லை இவங்க. அதுக்குள்ள JJ2க்கு போயாச்சு, அதாவது ஜல்ஜீவன் 2க்கு போயாச்சு. இவ்வளவு பெரிய கேள்வி எல்லாம் எப்போ கிளம்பி வரும்னா முதல் பில்லு வரும் பாத்தீங்களா, அப்பதான் வரும். இதுக்கு இவரு பதில் சொல்லணும், அண்ணாமலை பதில் சொல்லணும். அப்பனா பிஜேபி கவர்மெண்ட் தான் எதுக்கணும். ஏன்னா அது அவரு பிரைம் மினிஸ்டரோட பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஜல்ஜீவன். இது நான் சொல்ற ஒரு சின்ன உதாரணங்க, இப்படி நிறைய இருக்கு இதுல பிரச்சனைகள். நீங்க சொல்றது ரொம்ப நுட்பமான விஷயம். தமிழ்நாடு சென்ட்ரிக்கா தான் அண்ணாமலையும் செயல்படணும், விஜயும் செயல்படுவாரு, திமுகவும் செயல்படும், அதிமுகவும் செயல்படும், பாட்டாளி மக்கள் கட்சியும் செயல்பட்டாகணும், விடுதலை சிறுத்தைகளும். இப்ப இந்த நிலையில அண்ணாமலை வந்து அந்த தமிழ்நாடு சென்ட்ரிக்கில் வீரியமா செயல்பட போறாரா, இல்ல பிஜேபி பாசத்துல செயல்பட போறாரா, அப்பனா எப்படி எடுபடுவாரு போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப உதாரணத்தோட சொல்லியிருக்கீங்க. அது உண்மையிலேயே அண்ணாமலையே கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த நேர்காணலை பார்த்தா அண்ணாமலைக்கே நோட்ஸ் எடுத்துக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. இதை கவனிச்சா கண்டிப்பா உங்க பேட்டிலாம் பார்ப்பாரு, கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்குவார்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ண போறோம் அப்படிங்கிறத. எந்த நிகழ்ச்சினாலும் டிவியில முதல்ல போன் அவங்ககிட்ட கேட்குறாங்க. அதனால இளைஞர்களிடம் உங்க கருத்தும் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. நல்ல ஆரோக்கியமான மாற்றம் வரும்னே நானும் நினைக்கிறேன். நன்றி.